இது இப்படி ஓபன் பண்றதுங்க ப்ரோ, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ரியாரால பாத்தீங்கன்னா இப்படி க்ளோஸ் லிட் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்குங்க ப்ரோ. இது வந்து இப்படி லிட் மாதிரி தோசை சப்பாத்தி அது மாதிரி எங்கேயாச்சும் வெக்கேஷன் போறாங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. கடை பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிட்டோட கிடைக்கும் ப்ரோ. இந்த டிசைன் இங்க மட்டும் தான் ப்ரோ கிடைக்கும். நல்லா கீழ ஒரு நிமிஷத்துல தோசை சுட்டுறலாம் டக்குன்னு சுட்டுறலாம். இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ப்ரோ, இப்படின்னு வடிச்சோம்னா இந்த ஹோல்ஸ் வழியா வந்து எல்லாமே தண்ணி வெளியே வந்துரும். இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாமே ப்ரோ, பாஸ்தா மேகி நூடுல்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் ப்ரோ. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளறையே ஒரு மாதிரி 4 செட்டா வந்துரும் ப்ரோ. ஓகே ஓகே. கிஃப்ட் செட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் மாதிரி ஆனா ஃபிளாஸ்கிங் ப்ரோ, நல்லா ஹீட் தாங்கும் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ. சிஓடி பண்ணீங்கனாலும் ஓகே, இல்ல ப்ரீபெய்ட் பண்ணாலும் ஓகே. ட்ராக்கிங் ஐடி வச்சு நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் ப்ரோ. நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கார்ப்பரேட் கிஃப்டிங் லெவலையும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நீங்கள் குவாலிட்டியான குக்வேர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே யூனிக்காக வச்சிருக்காங்க, முக்கியமாக குவாலிட்டியாக வச்சிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுங்க பிரதர். ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் வேர் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, அண்டர் தி நேம் ஆஃப் AVS இந்தியா ப்ரோ. இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்பாக்கில் லொக்கேட் ஆயிருக்குங்க ப்ரோ. நம்ம ஆன்லைனில் வெப்சைட்ஸில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மார்க்கெட் பிளேசஸ்லையும் அவைலபிள் ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட்டை ஃபீல் பண்ணி டச் பண்ணி அந்த ப்ராடக்டோட திக்னஸ் குவாலிட்டி எல்லாம் பார்த்து வாங்கணும்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்டோர் விசிட் பண்ணி வாங்கலாங்க ப்ரோ. வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் அதிலே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காட்ட ட்ரை பண்ணுறோம். பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வரணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கங்க ப்ரோ. இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு காட்டிடுறீங்களா? கண்டிப்பாங்க ப்ரோ. நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னென்ன மினிமம் ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணலாம் ப்ரோ. இது நம்ம கார்ப்பரேட் கிஃப்டிங்ஸ் கூட பண்ணிட்டு தந்துட்டு தான் ப்ரோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்ன காட்ட போறாங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் பாக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ் பார்த்துடலாம். இது எல்லாமே ஸ்பைஸ் பாக்ஸஸ், இது எல்லாமே ஸ்பைஸ் பாக்ஸஸ் ப்ரோ. எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாடலா போயிடலாம் ப்ரோ. சோ இது பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயர் ப்ரோ. உள்ள பாத்தீங்கன்னா 9 பாக்ஸஸ் இருக்கும் ப்ரோ. இதுல டிசைனே டிஃபரண்டா இருக்கு மேல. ஆமா ப்ரோ, இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இங்க மட்டும் தான் ப்ரோ கிடைக்கும். இதுலயே 9 பாக்ஸஸ் இருக்கும் ப்ரோ. நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயர்ங்கிறது 9 பெட்டி வந்துரும் ப்ரோ. ஓகே, மேல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. மேல டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும் ஏங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, இது ஃபுல்லா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ ஸ்பைசஸ் ஏதாவது போட்டீங்கன்னா கூட வெளியில இருந்து உள்ள பாத்துக்கலாம் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. சோ இதுலயே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே மூடியும் கேட்பாங்க. இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் ஃபுல்லா ஸ்டீலா வேணும்னா கூட இப்படி வாங்கிக்கலாம் ப்ரோ. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயர் டிசைன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ. ஒவ்வொரு பெட்டியில இருக்கிறது கூட பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு நடுவில் எதுவும் இந்த கோடா வேண்டாம்னா இப்படி பிளெயினாகவும் இருக்குங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ ஸ்பைஸ் பாக்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ரோல்ஸ் பார்க்கலாம். நம்ம ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ரூபி கேஸ்ரோல்ஸ். ரூபி கேஸ்ரோல்ஸ்லேயே பாத்தீங்கன்னா சில்வர் இருக்கு, அதே மாதிரி கீழே கோல்டு இருக்கு ப்ரோ. கோல்டு கலர்ல எப்படி இருக்குது பாருங்க. எஸ் ப்ரோ, இது பேரு ரூபி, இது பேரு ரியாரா கோல்டுன்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு இருக்குங்க ப்ரோ. இந்த டைப் பாத்தீங்கன்னா இது இப்படி ஓபன் பண்றதுங்க ப்ரோ, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது வந்து ஸ்லைட் பண்ற மாதிரி திருப்பி. ஆமாங்க ப்ரோ. அதுல பாத்தீங்கன்னா ரியாரால பாத்தீங்கன்னா இப்படி லிட் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்குங்க ப்ரோ. இது சைஸஸ் வந்து டிஃபரண்டா இருக்கு. சோ இதெல்லாம் பாருங்க, இது எப்படி நீங்கிறது. இது வந்து இப்படி லிட் மாதிரி சூப்பரா இருக்கு. இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அந்த சர்வ் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வச்சா செமையா இருக்கும். வீட்லயே வந்து நீங்க டைனிங் டேபிள் வைக்கும்போது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது எங்கேயாச்சும் தோசை சப்பாத்தி அது மாதிரி எங்கேயாச்சும் வெக்கேஷன் போறாங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனித்தனியா வெஜ் நான்வெஜ் யாராவது வீட்டுல தனித்தனியா இருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தனித்தனியா போட்டு வைக்கிறதுக்கு. சோ நம்ம கிட்ட எல்லா சைஸஸ் இருக்குங்க ப்ரோ. ஸ்பைஸ் பாக்ஸ்ல பார்த்த மாதிரி ஸ்மால் மீடியம் லார்ஜ்ங்கிற மாதிரி இங்க வந்து கெப்பாசிட்டி வந்து 1000ல இருந்து 10,000 ml வரைக்கும் போகும் ப்ரோ. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ரோல்ஸ்லயே ரூபி ரியாரா பார்த்தோம் ப்ரோ. இப்போ அடுத்த 3 வேரியன்ட்ஸ் பார்க்கலாம். சோ இதுதான் 3 வேரியன்ட்ஸ் ப்ரோ. இது பிளாட்டினா பிரீமியம், இது வந்து ஏவி ஸ்டார்னு வாங்க, இது வந்து ஆஸ்ட்ரான்னு வாங்க ப்ரோ. ஸோ ஆஸ்ட்ராக்கோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஓவல் ஷேப்ல வருங்க ப்ரோ. பிளாட்டினா பிரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட்டா வருங்க ப்ரோ. அதே மாதிரி தான் இங்க கீழே இருக்கிற ஏவி ஸ்டாருங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா மூடி டிசைனோட வருங்க ப்ரோ, இந்த ஹேண்டில் டிசைனோட. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் சின்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க ப்ரோ. 1000 ml to 10,000 ml ப்ரோ. இது எல்லாமே செம பெருசா இருக்கும். ஃபங்க்ஷன் நடக்கும்போது இல்ல மேரேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணுவாங்க ப்ரோ. ஓகே ஓகே. நம்ம திடீர்னு யாராவது ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் அப்படின்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்ல பிக்னிக் ஒரு 10 பேர் 15 பேர் ஃபேமிலியா போறாங்கன்னா கூட தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்தியன் கவர்மெண்ட் படி நார்ம்ஸ் படி
அந்த ஸ்டீல் தான் ப்ரோ யூஸ் பண்றோம். ஃபுட் கிரேடட் ஸ்டீல் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ்னு வாங்க ப்ரோ. ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ்லயே இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து டோப்புன்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது சாஸ் பேனுங்க ப்ரோ. கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ரை பேனுங்க ப்ரோ. கீழே வந்தீங்கன்னா அப்படியே டோப்பு. இது வந்து கடாய்ங்க ப்ரோ. எல்லாமே கடாய் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிட்டோட கிடைக்குங்க ப்ரோ. நம்ம பார்த்ததுலாம் ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸுங்க ப்ரோ. 3 லேயர் இருக்குங்க ப்ரோ. ஒன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர், இன்னர் அண்ட் மிடில் லேயர்னு வாங்க ப்ரோ. ஒரு அவுட்டர் ஒரு இன்னர் பாத்தீங்கன்னா ஸ்டீலிங் ப்ரோ. நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் கிரேடு என்ன ஸ்டீல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நடுவில் பாத்தீங்கன்னா அலுமினியம் ப்ரோ. இந்த 3 லேயர்னால என்ன வருது பாத்தீங்கன்னா ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்குங்க ப்ரோ. ஃபாஸ்டாவும் குக் ஆகுங்க ப்ரோ. நம்ம கிட்டத்தட்ட தம் பிரியாணி எப்படிங்க ப்ரோ கொஞ்ச நேரத்திலேயே ஹீட் ஆகி நல்லா குக் ஆகும் மாதிரிங்க ப்ரோ. ஸோ இதுலயே கிட்டத்தட்ட செமையா சமைக்காங்க ப்ரோ. ஹெல்த்தியும் கூட ப்ரோ. ஃபுல்லா இப்போ கிட்டத்தட்ட ஏதாவது நல்லா நம்ம வெஜிடபிள்ஸ்னா நல்லா ஈவனா குக் ஆகி நல்லா உதிரியாவே நம்ம நல்லா சாப்பிடலாம். ட்ரெண்டிங்ல இருக்கிறதே பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் தான். மோஸ்ட்லி ட்ரைப்ளை பாத்திரங்கள் தான் நிறைய பேர் வாங்குறாங்க. அதுவுமே இங்க அவைலபிள் இருக்கு ப்ரோ. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரைப்ளைலயே தவான்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது என்ன தோசைக்கல்லா ப்ரோ? இது ப்ரோ தோசைக்கல்லே தாங்க ப்ரோ. இதுலயே இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்குங்க ப்ரோ. உங்களுக்கு ட்ரைப்ளைல தவா கிட்டத்தட்ட 3 லேயர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரோ திக்னஸ். ஜஸ்ட் நீங்க இது வந்து தோசை வந்து நம்ம பாத்தீங்கன்னா யூசுவலா ஒரு 3 நிமிஷத்துல 5 நிமிஷம் ஆகும் ப்ரோ. நம்ம கேஸ்ட் அயன்ல பண்ணனும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போட்ட ஒரு 160 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நல்லா கீழல வந்துரும். எடுக்கிறது 1 நிமிஷத்துல தோசை சுட்டுறலாம். டக்குன்னு சுட்டுறலாம். கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டா இருக்குங்க ப்ரோ. நீங்க கம்பேர் கூட பார்க்கவும் பாருங்களேன் எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு. யூனிக்கா இருக்குங்க ப்ரோ. யூனிக்கான ப்ராடக்ட்ங்க ப்ரோ. ப்ரோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயினர் பாட்னு நம்ம புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. கிட்டத்தட்ட எங்கயுமே பாத்துக்க மாட்டீங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? ஸ்ட்ரெயினர் பாட் பாத்தீங்கன்னா உள்ள ரைஸ் நம்ம பாயில் பண்ணி ஹைதராபாத் பிரியாணி புலாவுக்குலாம் செஞ்சு வடிகட்டி பிரியாணின்னு வாங்குறோம். கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் ப்ரோ யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் நம்ம உள்ள ரைஸை பாயில் பண்ணி நம்ம ஒரு 75% பாயில் ரைஸ் எடுத்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. அதே கான்செப்ட் தான் ப்ரோ. இதில் நீங்கள் ரைஸ் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா 70 to 80% வெந்துருங்க ப்ரோ. அப்புறம் நம்ம சிம்பிளா இந்த ஹேண்டில் இப்படி பிடிச்சி இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா ப்ரோ இப்படின்னு வடிச்சோன்னா இந்த ஹோல்ஸ் வழியா வந்து எல்லாமே தண்ணி வெளியே வந்துரும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ப்ரோ. பாஸ்தா, மேகி, நூடுல்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் ப்ரோ. ரைஸ் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் ப்ரோ. நீங்க இது மாதிரி பாயில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரோ. இப்போ எந்த அளவுக்கு பாயில் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. இப்போ அது எப்படிங்க மேலே மூடி இருக்கும்போது ப்ரோ மேலே வந்து லிட்டு கொடுத்துருவோங்க ப்ரோ. நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க ப்ரோ. நம்ம மேலே இது மாதிரி லிட்டு கொடுத்துருவோம். ஸோ லிட்டு இது பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 சைஸ் இருக்கு. இது ஆக்சுவலி மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸோட லிட்டு ப்ரோ. மீடியம் சைஸோட லிட்டு இல்லை, அதனால பாருங்க சின்னதும் இருக்கு உங்களுக்கு. அது அங்கே இருக்கு. சின்ன ஸ்டெய்னர் பாட்டோட லிட்டுங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகும். நீங்க இது வந்து இப்படி பார்த்து எந்த பதத்தில் இருக்குன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஸ்மால் சைஸ்ல இருக்கு, இது வந்து மீடியம் சைஸ்ல இருக்குங்க ப்ரோ. கரெக்ட். வேற வரைக்கும் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு அதை வடிகட்டிட்டு கூட சாப்பிடலாம் நம்ம. கரெக்ட். ஓகே சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்க ப்ரோ. நம்ம மாவு இல்ல ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருங்க ப்ரோ. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளறையே ஒரு மாதிரி 4 செட்டா வந்துரும் ப்ரோ. ஓகே ஓகே. கிஃப்ட் செட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம். கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா இருக்கும் இது. எங்க போனாலும் யூஸ்ஃபுல் ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா சர்விங் பாட்ஸ் ப்ரோ. இது எல்லாமே சர்வ் பண்றது. இப்போ நீங்க குழம்பு, சட்னி எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கிறீங்க அப்படினா சர்வ் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து வித் லிட்டோட வந்துருது. வித் லிட்டோட வந்துரும் ப்ரோ. சரிங்க ப்ரோ. எல்லாமே ஹெவியா இருக்கு. குட் குவாலிட்டில கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. ரொம்ப ஹெவி ப்ரோ. நீங்க வெளியில கம்பேரிட்டிவ்லி பெரிய பிராண்ட் கம்பேர் பண்ணீங்கனாலும் எங்க சைஸுக்கும் அவங்க சைஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் ஆச்சு ஸ்டீல் வெயிட் அதிகமா தான் இருக்கும். அது ப்ரூஃபா கூட நம்ம நீங்க செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுமே சர்விங் பாட்ஸ் தான் ப்ரோ. சரிங்க ப்ரோ. சோ இது எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் ப்ரோ. இதே தான் ப்ரோ. வேற என்ன உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே மாறுதுங்க ப்ரோ. அவ்வளவுதான். ஓகே. இதெல்லாம் வாங்கி நீங்க வந்து சர்வ் பண்ணும்போதே சப்போஸ் ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் ராயல் லுக்கா இருக்கும் ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட்ங்க ப்ரோ. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இட்லி குக்கர் இருக்குங்க ப்ரோ. கீழ பாத்தீங்கன்னா மில்க் பாய்லரும் இருக்குங்க ப்ரோ. சோ இட்லி குக்கர் பாத்தீங்கன்னா 6 பிளேட்ஸ் 4 பிளேட்ஸ் இருக்குங்க ப்ரோ. ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு டிசைன் ஹார்ட் ஷேப்ல இல்ல நார்மல் ரவுண்ட் ஷேப்ல எல்லாமே இருக்குங்க ப்ரோ. சோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பிளேட்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஓகே. உள்ள பாத்தீங்கனாலே உள்ள நார்மல் ரவுண்ட் ஷேப், மேல பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப், இன்னும் 2-3 ஷேப் இருக்குங்க
இருக்குங்க ப்ரோ. ஓகே சூப்பருங்க. 4 உங்களுக்கு 24 இட்லி ஒரே டைம்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் யூனிக்கான இட்லி பாக்குறேங்க இது. ஆமாங்க ப்ரோ. இது விசிலோட வந்துரும் ஏன் ப்ரோ? வெந்திருச்சுனா விசில். ஆமாங்க ப்ரோ, விசிலோட எல்லாமே பக்காவா இருக்குங்க. ஓகே. இது மில்க் பாய்லருங்களா? இது கீழ இருக்குது மில்க் பாய்லர் ப்ரோ. இது கொஞ்சம் மீடியம் சைஸுங்க, ஸ்மால் சைஸுங்க. சரிங்க சரிங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபனலோட வந்துருங்க. இது கழட்டிட்டு உள்ள தண்ணி ஊத்தி தான் பாயில் பண்ணுங்க ப்ரோ. நிறைய பேர் பாய்லர் வாங்கி நம்ம கடையிலும் இல்ல எல்லா கடையிலும் தண்ணி ஊத்தாம பாயில் பண்ணிடுறாங்க. பின்னாடி எல்லாம் கறி பிடிச்சிருதுங்க. ஸோ யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. முக்காவாசி பேர் எங்களுக்கு ரிட்டர்ன் வர ப்ராடக்ட்ஸும் ரிவ்யூலையும் போட்டு இது பண்றாங்க. ஸோ தண்ணி ஊத்திட்டு எங்க கிட்ட வாங்கலாம் இல்ல, மில்க் பாய்லர்னாவே தண்ணி ஊத்தி மில்க் பாய்லர்னாவே காமனா தண்ணி ஊத்தி தான் பண்ணுவோம். ஆமாங்க ப்ரோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்ங்க வேற என்னங்க ப்ரோ? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கர் டைப்ஸ் போயிடலாம் ப்ரோ. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை குக்கர்ஸ் ப்ரோ. இதுலயே பார்த்தா இந்த லிட் டைப் பண்ணுவாங்களா ப்ரோ? ஆமாங்க ப்ரோ, இன்னர் லிட் டைப்ஸ் இருக்குங்க ப்ரோ. இதுலயே பாத்தீங்கன்னா சைஸ் வேரியன்ஸ் இருக்குங்க ப்ரோ. கிட்டத்தட்ட லார்ஜ், மீடியம், ஸ்மால்னே இருக்குங்க ப்ரோ. அடுத்து இது பாத்தீங்கன்னா அதாவது இப்படி ஒரு மவுண்டன் மாதிரி விரும்புவாங்க, ஓல்டு ட்ரெண்ட் மாதிரிங்க ப்ரோ. ராயல் லுக்கோட இருக்குங்க ப்ரோ. ஃபுல்லா இது ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ்ங்க ப்ரோ. நம்ம என்ன ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ் ரேரா ட்ரைப்ளை கடாய், சாஸ்பேன் எல்லாம் பார்த்தோங்க ப்ரோ. அங்க என்ன ஸ்பீடு, அங்க எவ்வளவு ஃபாஸ்டா குக் ஆகுதோ அதே மாதிரி தாங்க ப்ரோ இங்க பிரஷர் குக்கர் இந்த மாதிரி ட்ரைப்ளைல குக்கர் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆமாங்க ப்ரோ, கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நார்மலாங்க ப்ரோ. இது வந்து மேல இப்படி எந்திரிச்சிட்டு இருக்குங்க ப்ரோ. இது வந்து ஃபிளாட் டைப்புங்க ப்ரோ. ஸ்மால், மீடியம், லார்ஜ் டைப் இருக்குங்க. இன்னும் நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குங்க, அப்புறம் ஃபீடிங் பாட்டில் இருக்குங்க, அப்புறம் ஈஸி ஆயில் பாட்டு கூட இருக்குதுங்க, அப்புறம் நோவா குழந்தைங்க ஃபீடிங் பாட்டில் கூட இருக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாடல் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ப்ரோ. சில்வர்லயே வரும் உங்களுக்கு. ஆமாங்க ப்ரோ, சில்வர் கலர்லயும் வருதுங்க ப்ரோ. இது எல்லாமே ஜக்ஸுங்க ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து லஞ்ச் பாக்ஸுங்க ப்ரோ. தனியா இது பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புங்க ப்ரோ. இதுலயே பாத்தீங்கன்னா ஹாரிசான்டலா ஹீட்டோட வரும் உங்களுக்கு. ஃபுட் காலையில குடுக்குறீங்கன்னா மதியம் வரைக்கும் நல்லாவே தாங்குங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபிளாஸ்க் இருக்குங்க, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குங்க ப்ரோ. அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லயே பாத்தீங்கன்னா கலர் டைப்ஸும் இருக்குங்க ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி குடோன்ல இருக்குங்க ப்ரோ. கலர்ஸ்லாம் இதுலயே நீங்க சில்வர் பாக்குற அந்த கலர்ஸ் எல்லாமே வரும் ப்ரோ. பெரிய சைஸ்லயும் இருக்குங்க ப்ரோ. 1 லிட்டர்ல இருந்து 500 ml குள்ள எல்லா சைஸஸ் இருக்குங்க ப்ரோ. இது வந்து வாட்டர் பாட்டில் மாதிரி ஆனா ஃபிளாஸ்க்குங்க ப்ரோ. நல்லா ஹீட் தாங்கும் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தாலி செட் இருக்குங்க ப்ரோ. தாலி செட் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல, சில்வர் கலர்ல 2 கலர்ஸ் இருக்குங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க ப்ரோ. சூப்பரா இருக்குங்க. நீங்க கல்யாணத்துக்கு, பர்த்டே கிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இதான் இப்படிதான் ப்ரோ விரும்புவாங்க. ஒரு ஸ்பூன் வந்துருது, ஒரு இந்த மாதிரி டம்ளர் ஒன்று வந்துருது, அது இல்லாம இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் வந்துருது. கிட்டத்தட்ட ஒரு 5 பவுல்ஸ், சின்ன பவுல்ஸ் மாதிரி வந்துரும் ப்ரோ. நம்ம பொரியல், ரசம், சாம்பார் எல்லாமே போட்டு சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு ராயல் லுக்குக்கு ஆன ஒரு ப்ராடக்ட் ப்ரோ இது. ப்ரோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ப்ரோ. ஸோ இது பாத்தீங்கன்னா தோசை கல்லுங்க ப்ரோ, பனியார கல்லுங்க ப்ரோ. இது வந்து கடாயிங்க ப்ரோ. இது வந்து தடுக்கா பேனுவாங்க ப்ரோ. இது இந்த ஃப்ரை பேன் மாதிரி இருக்குங்க ப்ரோ. சரி, இது பாத்தீங்கன்னா தடுக்கா பேன்ல நம்ம அந்த லசானியா, நூடுல்ஸ், அப்புறம் அது மாதிரி பீஸா மாதிரி செய்யறதுங்க ப்ரோ. ஓகே, அதாவது காஸ்ட் லைன்லயே கேட்பாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஆமாங்க ப்ரோ. ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரோ வாங்குறது? இப்போ சப்போஸ் வந்து வெளியூர்ல இருப்பாங்க, அவங்க எல்லாம் எந்த மாதிரி வாங்கலாம் நம்ம கிட்ட? ப்ரோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஓன் வெப்சைட் இருக்குங்க ப்ரோ, avsworld.com. நீங்க அதுல போய் பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 1 டேக்குள்ளேயே டிஸ்பேச் ஆயிடுங்க ப்ரோ. நீங்கள் ட்ராக்கிங் ஐடியை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் சிஓடி பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை ப்ரீபெய்ட் பண்ணாலும் ஓகே, ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ நம்ம கால் பண்ணியும் வாட்ஸ்அப் நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கீழே சேட் சப்போர்ட் இருக்குங்க ப்ரோ. நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் சப்போஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு, அந்த ப்ராடக்ட் மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னு காமிச்சதுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி வந்துடுவாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ப்ராடக்ட்டை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணி விட்டுருலாம். எல்லா ஊருக்கும் பண்ணிடலாங்களா நம்ம ப்ரோ? ஆல் ஓவர் இந்தியா ப்ரோ. ஆல் ஓவர் இந்தியா, எனி ஸ்டேட், எனி டிஸ்ட்ரிக்ட், எனி சிட்டி, உள்ள வில்லேஜ்குள்ள இருந்தாலும் நம்ம பண்ணி தந்துடலாம். ஓகே, நேர்ல வந்து வாங்குற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா நம்ம கிட்ட? ப்ரோ நம்ம நேர்ல இதுதான் ப்ரோ ஸ்டோர். நீங்க பார்த்தது எல்லாமே ஸ்டோர் தான் ப்ரோ. இங்க வந்து பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சதோ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வந்து வித்தின் 1 டேல உங்க அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுவோம் ப்ரோ. ப்ரோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் வேர் ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம் ப்ரோ. சரிங்க. ஹோட்டல் வேர் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல பிக்னிக் பாட்டன் இருக்குங்க ப்ரோ. இதுதான் சின்ன சைஸுங்க ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு நல்லா ஸ்பேசியஸா இருக்குங்க ப்ரோ. இது வந்து சின்னதுங்க ப்ரோ. அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இது சின்னதுல இருந்து இது பெருசுங்க ப்ரோ.
இதுலயே மீடியம் சைஸும் இருக்குதுங்க ப்ரோ. ஸோ இதுதான் பெரிய ப்ராடக்ட்டுங்க ப்ரோ. ஓகே, ஏதாவது ஒரு 10 பேர் போகிற இடத்துல ஏதாவது வந்து கொண்டு போகணும், இட்லியோ தோசையோ சூடு ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ஸ்ல நிறைய இது வந்து ஹேண்டிலோட வந்துருங்களா? ஆமாங்க ப்ரோ, இது ஹேண்டிலோட வருங்க ப்ரோ. பெருசுக்கு ஹேண்டில் இதில் போட முடியாதனால இந்த சைடில் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டரிங் பர்பஸ்க்கு இங்கேருந்து சமையல் கேட்டரிங் அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. கரெக்டுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது பிக்னிக் ட்ரம்முங்க ப்ரோ. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டம்முன்னு வாங்க ப்ரோ. நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இதில் வந்து சூடாக கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. சப்போஸ் ஏதோ சூடு தேவையில்லை, இல்லை தயிர் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சட்னி எல்லாம் சூடு தேவையில்லைன்றதுக்காக அதில் கொண்டு போவாங்க ப்ரோ. ஸோ இது ஸ்டோரேஜிங் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ பாட்டுங்க ப்ரோ. டீ பாட்லேயே டீ கேன்லேயே பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸுங்க ப்ரோ. இதுலேயே லார்ஜ் சைஸஸும் இருக்குங்க ப்ரோ. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிடைக்கும். ஆமாங்க ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்னிக் பாட் மாதிரியே நம்ம இங்கே சுமோ கேஸ்ரோல்னு சொல்லுங்க ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குங்க ப்ரோ. இதுவுமே ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நம்ம கேட்டரிங்கு இல்லை கல்யாணத்தில் விருந்தில் பார்த்துருப்பீங்க சூடு ஆறாமல் இருந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ப்ரோ. கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இது வாங்கிட்டோம்னா ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போய் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ப்ரோ. இது என்னன்னா இதில் ஷேப்ஸ் ஒவ்வொன்றும் மாறுங்க ப்ரோ. அதே மாதிரி அந்த மூடி வந்து டிசைன்ஸ் மாறுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ப்ராடக்ட் டிஸ்பிளேல பார்த்தோங்க ப்ரோ. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இங்கேயும் இருக்குங்க ப்ரோ. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கார்ப்பரேட் கிஃப்டிங் லெவலையும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சீசனல் டேஸ்னால பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் கிஃப்டிங்ஸ் எல்லாமே கார்ப்பரேட் லெவலில் பண்ணி தராங்க ப்ரோ. சப்போஸ் வந்து இப்போ இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஸ்டாஃப்க்கெல்லாம் கொடுக்கலான்னு விரும்புகிறேன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதில் எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். எத்தனை பீஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாங்க ப்ரோ. ஓகே. ஸோ அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாளில் கொடுக்க முடியும் நம்மளால ப்ரோ? அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் to 2 வீக்ஸில் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ப்ரையராக நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டினது ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் காட்டிக்கிறோம். இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இவங்களோட வெப்சைட்லேயோ இல்லை அவங்களை கான்டாக்ட் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கிஃப்டிங்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் எவ்வளோ பீசஸ் கேட்டிங்கனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வருவாங்க ப்ரோ, வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம். டச் அண்ட் ஃபீல்காக ஸ்டோர் விசிட் பண்ணி வாங்கலாம். இல்லை நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், சென்னை கீழ்பாக்கிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.